சிம்ம ராசியில வேலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, கேது ஜென்ம கேதுவா இருக்காரு. ராகு 7ல இருக்காரு. ஸோ கேது வந்து ஜென்ம கேதுவா இருக்கிறதுனால, அவர் வந்துட்டு மைண்ட்ல ரொம்ப ஒரு பிலாசபிக்கல் தாட்ஸ் அந்த மாரி விஷயங்கள்லாம் குடுப்பாரு. ஏன்னா ஞானகாரகன் இல்லையா கேது. ஸோ அதனால வந்துட்டு ராகு வந்துட்டு அள்ளி அள்ளி போகத்த குடுக்குறவரு. கேது ஞானத்த குடுக்குறவரு. ஸோ அவர் வந்துட்டு உங்களுக்கு இவ்ளோ நாளா வந்துட்டு இந்த மாரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ரொம்ப ஃபியர்ஸான ஒரு பெர்சனாலிட்டி. சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்கா, ரொம்ப ஒரு ஆளுமை திறன் அதெல்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கிற பீப்பிள். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு இந்த உலகமே ஒரு மாயை அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா குடுப்பாரு. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு விரக்தி மனப்பான்மைலாம் அதெல்லாம் மாயை தான். பட் ஒரு தாட் அந்த மாதிரி வரும். எதுக்காக நம்ம இதெல்லாம் இது பண்றோம்? எதுக்கு இந்த போட்டி இதெல்லாம் பண்றோம்? வேலையில வந்துட்டு எதுக்காக நம்ம எத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு டெம்பரரி ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, வேலையில நல்லா ஷைன் பண்ணலாம். நல்ல ஒரு அதுக்குண்டான ஒரு புத்தி சாதுரியத்தையும் சேர்த்தே குடுப்பாரு கேது. ஸோ வொரி பண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஒரு ரீலொகேஷன் அப்படிங்கிறது மேபி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ஒரு வேலை இடத்திலயோ, இல்ல நீங்க இருக்கிற வீட்லயோ ஏதாவது ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த பீரியட்ல.